வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வைகாசி விசாகத்தன்று நம்மளுடைய பிரச்சனைகள், தீராத நோய், நாள்பட்ட கடன், பரம்பரை தோஷம், பரம்பரை சாபம், பரம்பரையாக என் காலாகாலத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆண் வாரிசு இல்லைன்னா ரொம்ப நாளாகி திருமணம் நடக்குது, முதிர் கன்னியாகவோ அல்லது முதிர்ந்த ஆண் மகனோ வீட்டில் இருக்காங்க. நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலை. அதாவது இந்த தலைமுறை மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின தலைமுறை காலகாலமாக எங்கள் தாத்தா, எங்கள் சித்தப்பா அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு அல்ப ஆயிலாக இருக்குது. அதான் அற்ப ஆயில் சொல்லுவோம் இல்லையா. 40 வயசுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டுறாங்க. உடனுக்குடனே 40, 45 அந்த மாதிரி இறந்துடுறாங்க. நீண்ட ஆயுளோடு நிறைய பேர் எங்கள் வீட்டில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அகால மரணம், திடீர்னு ஆக்சிடெண்ட்டு, அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையில் இறந்து போகிறது, அந்த மாதிரி செய்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆண் வாரிசு என்பதே இருக்காது. அப்புறம் நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு. எங்கள் வீட்டில் திருமணம் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அப்படி நடந்தாலும் நிறைய பேர் நாங்கள் விவாகரத்து பண்ணி தனியாக வாழ்கிற அமைப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஏன் எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வருது, யாருக்குமே நீண்ட ஆயுளும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு ஜோசியரை அணுகுனீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய பூர்வ புண்ணியம் கெட்டு போயிருக்கு, உங்களுக்கு தோஷம் இருக்குது, பித்திரு சாபம் இருக்குது, இல்லை முன்னோர் சாபம் இருக்குது, இல்லை கன்னி சாபம் இருக்குது, அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள், கிரகங்கள், அந்த நட்சத்திரம் ஏறிய பாதம் அதெல்லாம் வச்சு ஜோசியரால் சொல்ல முடியும். அப்போது அவங்க சொல்லும் பொழுது, இந்த மாதிரி சாபம்லாம் இருக்குப்பா, இந்த சாபம் நிவர்த்தி பண்ணணுப்பா, அதனால தான் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது, அடிக்கடி விபத்து ஏற்படுது, இல்லைன்னா இந்த மாதிரி அற்ப ஆயுசில் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது, பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த திருச்செந்தூர் முருகர் தான். இந்த திருச்செந்தூர் முருகரை வைகாசி விசாகத்தன்று ஒரு விசேஷமாக இதற்காகவே அங்கே பூஜை பரிகாரங்கள் செய்கிறாங்க. பரிகாரம்னா உட்கார்ந்து செய்கிறது அந்த மாதிரி இல்லை, அந்த இடத்துலையே செய்கிறாங்க. அதாவது எப்படி திருச்செந்தூரில் சூரசம்காரம் எப்படி ஒரு விசேஷமாக செய்கிறாங்களோ, அதே போல் வைகாசி விசாகத்தன்று அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விழா நடத்துகிறாங்க. அது என்ன விழா, எந்த மாதிரி செய்கிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? திருச்செந்தூர் ஆலயத்தில் முனிக்குமார சாப விமோச்சன திருவிழா அப்படின்னு ஒன்று நடைபெறும். எப்போது, வைகாசி விசாகமும் இருக்கணும், பௌர்ணமி திதியும் இருக்கணும். அந்த நேரத்தில் இந்த திருவிழாவை அந்த ஆலயத்தில் நடைபெறும். ஏன்னா அந்த முருகர் அவதரித்தது பௌர்ணமி திதி, வைகாசி அது விசாக நட்சத்திரம் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் அவதரித்தார், விசாகன் என்று பேர். அப்போது அந்த முருகருக்காக இந்த திருவிழா அங்கே நடைபெறுகிறது. இந்த திருவிழா நடைபெறும் நேரத்தில் நம்ம அந்த ஆலயத்தில் இருந்து முருகரை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும், சாபமாக இருந்தாலும், 7 தலைமுறை தோஷமாக இருந்தாலும் அவை அனைத்தும் தீரக்கூடியது. இந்த திருவிழாவை நாம் கண்டு மனதார பிரார்த்தனை செய்து முருகரை வழிபட்டு விட்டு வந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நாம் காண முடியும். இது ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா, இதற்கு ஒரு கதையும் இருக்குது, புராண கதை. அதாவது பரசுர முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர், அவருக்கு 6 குழந்தைகள், அந்த 6 மகன்கள். அந்த பசங்க அந்த குழந்தைங்க எதிர்க்க ஒரு சின்ன குளத்தில் விளையாடிட்டு இருக்காங்க தண்ணியில்.
ரொம்ப நேரம் ஆகியும் விளையாடிட்டே இருக்காங்க, வரவே இல்லை. சரின்னு முனிவர் கூப்பிட்றாரு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தண்ணியை ரொம்ப அசுத்தப்படுத்தி எச்சில் துப்பி அந்த மாதிரி அந்த தண்ணியை பழித்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏன்னா பஞ்சபூதத்தில் ஒன்று நீர். அப்போது அந்த தண்ணியை சுத்தப்படுத்தாமல் அசுத்தப்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறது அவருக்கு பாவம் அப்படின்னு நினைத்து இவர் என்ன செய்கிறார், கூப்பிட்டார். ஆனால் வரலை. வராதனால அவர் கோபம் கொண்டு நீங்கள் அனைவரும் அந்த குளத்திலே மீனாக இருங்க அப்படின்னு சொல்லி சாபனம் விட்டுட்டாரு அந்த முனிவர். அதனால் அந்த குழந்தைங்க முனிக்குமாரர்கள் அத்தனை பேரும் 6 மீனாக மாறி அந்த குளத்திலே இருக்கிறாங்க. அந்த குளத்திலே இருந்து அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை இந்த முருகர் விசாக நட்சத்திரத்தை அன்று அந்த குழந்தைகளுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறாரு. அந்த மீன்கள் திரும்பவும் குமாரர்களாக முனிக்குமாரர்களாக பிறந்து வருகிறார்கள், மாறுகிறார்கள். இந்த வைபவத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் திருச்செந்தூரில் அன்றைய நாளில் ஒரு குளம் மாதிரி தண்ணீர் தேக்கி அதில் 6 பொம்மை மீன்களை வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த முருகர் வரா மாதிரியும் அந்த முருகர் வந்த உடனே அந்த மீனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 6 குழந்தை பொம்மைகள், ஆண் குழந்தை பொம்மைகளை அந்த தொட்டியில் வைக்கிறாங்க. அந்த குளத்தில் வச்சு இப்போ அந்த மீன் சாப விமோச்சனம் அடைந்து மகன்களாக மாறிவிட்டதாக அங்கே ஒரு ஒப்பனை செய்யப்படுகிறது. அந்த இடத்துல முருகர் அருள் பாலிக்கிறார். இந்த திருவிழாவாகவே இது விமர்சையாக வைகாசி விசாகம் பௌர்ணமி சேர்ந்த நேரத்தில் திருச்செந்தூரில் இன்றளவும் நடைபெறுகிறது. அதற்கு ஏராளமான பக்தர்கள் அந்த தரிசனம் செய்கிறார்கள். எப்படி திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்வது எப்படி கந்தசஷ்டி விழா கோலாகலமாக நடைபெறுகிறதோ அதே போல தான் வைகாசி விசாகத்தன்று இந்த முனிக்குமாரர் சாப விமோச்சன திருவிழா நடைபெறுகிறது. கண்டிப்பாக அனைவரும் போய் வாய்ப்பு இருப்பவங்க கண்டிப்பாக பார்க்கணும். அனைவரும் பார்க்க வேண்டிய விஷயம். அதிலும் வாய்ப்பு இருப்பவங்க கண்டிப்பாக இன்றைய நாளை தவறவிடக்கூடாது. அந்த மாதிரி போய் அந்த நேரத்தில் முருகரை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய எப்பேற்பட்ட சாபமும் விமோச்சனம் அடையும். சரி, ஒருவேளை எங்களால் போக முடியல, ரொம்ப தொலைவாக இருக்குது, இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், வெளியூரில் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பௌர்ணமியும் இருக்கணும், விசாக நட்சத்திரமும் இருக்கக்கூடிய நேரத்தில் முருகர் ஆலயம் உங்களுக்கு அருகில் இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு சென்று அங்கு முருகரை மனதார நல்லா குளிர்விக்கணும். ஏன்னா அவர் அக்னி சுரூபமாக பிறந்தவர் சரவண பொய்கையில். அதனால் அவரை நல்லா குளிர்விக்க பாலபிஷேகம், தேனபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளநீர் அந்த மாதிரி நல்லா குளுமையாக அவரை உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்து நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணி அந்த நேரத்தில் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அர்ச்சனை செய்து கொண்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆண்டுக்குள்ள நீங்கள் எந்த பிரச்சனைக்காக அபிஷேக ஆராதனை தூபதீப ஆராதனை செய்தீர்களோ அந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக வெளிவந்து விடலாம் இந்த முருகன் அருளால். ஏன்னா வேகமாக செய்யக்கூடியவர் விசாகன் என்றால் அவர் மயில் மேல் அமர்ந்தவர், பறவை மேல் அமர்ந்தவர் என்பது பொருள். விசாகன் என்றால் மயில் வாகனன் அப்படின்னு ரொம்ப வேகமாக செய்யக்கூடியவர், 12 கரங்கள் கொண்டவர். நான் எப்போவுமே எல்லா பதிவிலும் சொல்கிறது தான், முருகர் கொடுக்க நினைத்தா நம்ம வாங்க தான் முடியாது. நமக்கு 2 கைகள் பத்தாது, அவர் 12 கையில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த முருகருடைய அருளையும் முருகருடைய பக்தி அவருடைய அருட்கடாட்சமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் உண்மையாக ஆத்மார்த்தமாக தூய பக்தியோடு முருகரை அணுகினோம் என்றால் நமக்கு என்ன வேணாலும், அதாவது இதுதான் அப்படின்றது கிடையாது, அப்படி நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு தெய்வம் எது அப்படின்னா குன்றின் மேல் இருக்கின்ற குமரனால் தான் முடியும். அவர் எப்படி மலை உயரத்தில் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வார்களோ அதுபோல அந்த உயரமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த குமரவேல். அதனால் கண்டிப்பாக நாளை வாய்ப்பு இருப்பவங்க திருச்செந்தூர் போய் இந்த முனிக்குமார சாப விமோச்சன திருவிழாவில் கலந்துக்குங்க.
முடியாதவர்கள் அருகில் உள்ள முருகர் ஆலயத்தில் சென்று இந்த வழிபாடை செய்துக்குங்க. அவரே அபிஷேக ஆராதனை செய்யுங்க. இது எப்போ செய்யணும் அப்படின்னா, பௌர்ணமி புதன்கிழமை இன்றிரவு 7 மணிக்கு மேலே தான் வருது. பௌர்ணமி நாளைய தினம் இருக்குது, வியாழக்கிழமை. ஆனால் விசாக நட்சத்திரம் 9 மணிக்கெல்லாம் போயிடுது. அதனால் நாளை காலை வியாழக்கிழமை விடியற்காலை 5 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களால் எப்போ முடியுமோ அப்போ போய் முருகர் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனை கலந்துக்குங்க. உங்களால் முடிந்த பொருளை கொடுங்க, அர்ச்சனையை செய்து கொண்டு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வைகாசி விசாகத்தில் எந்த மாதிரி நெய்வேத்தியங்கள் செய்யணும், எந்த நாள் எந்த நேரம், அதுக்கப்புறம் பசுவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தானம், அதாவது வைகாசி விசாகத்தில் தான தர்மங்கள் செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையை பல மடங்கு மாற்றக்கூடியவர் முருகப்பெருமான். அதை பற்றியும் நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குருக்களுக்கு நம்ம ஒரு பொருளை தானமாக கொடுக்கணும், அதை பற்றியும் போட்டிருக்கேன். முடிந்தவர்கள், வாய்ப்பிருப்பவர்கள், நேரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள், பயன்பெறுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.